நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரண்ட் டி. சரவணன், சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10 வசனம் முதல் 13 வசனம் வரையில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அநேக பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் ஒருத்தி பலவீனத்தோடு கூட வந்து இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன பலவீனம் என்று பார்த்தால் 18 வருஷமாக அவர்கள் கூனியாகவே இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் படுக்கும் பொழுது நம்முடைய உடல் சோர்வுக்கு, நம்முடைய வசதிக்கு ஏற்றாற் போல நாம் படுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இவர்களால அவர்கள் விரும்புகிறது போல படுக்க முடியாது, எங்கும் அதிகமாய் போக முடியாது. ஏனென்றால் அநேக பேர் கேலி கிண்டல் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் துக்கப்பட்டு வேதனையோடு கூட 18 வருஷமாய் அவர்கள் பலவீனத்தோடு இருந்தார்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபாலயத்தில் கலந்து கொள்ள போது அவர்களும் வந்திருந்தார்கள். இயேசு அவருடைய வேதனைகளை அறிந்தார். அவருடைய நிந்தனைகளை, அவமானங்களை, அவர்கள் சகித்த எல்லா காரியத்தையும் இயேசு அறிந்திருந்தபடியினால் அவர்களை அழைத்து கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். இயேசு கைகளை வைத்த பொழுது கூனியாயிருந்த அந்த பெண் நிமிர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக நீங்களும் பலவீனத்தோடும் பலவிதமான பிரச்சனையோடும் கவலையோடும் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் கலங்காதீர்கள். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் வந்தது போல இன்றைக்கு உங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த 18 வருஷமாய் கூனியாயிருந்த பெண்ணை இயேசு கண்டது போல இந்த நிகழ்ச்சி மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை இயேசு கரம் வைத்து விடுதலையாக்கினது போல இன்றைக்கு இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்களையும் இயேசு விடுவிப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை இயேசு மாற்றுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கவலைகளை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை இயேசு மாற்றுவார். இதை விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு நிச்சயமாக உங்கள் பலவீன கட்டிலிருந்து விடுதலை தருவார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்கள் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் அவர்கள் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவே உம்முடைய நாமத்தினால் விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சாத்தான் 18 வருஷமாய் அவர்களை கட்டி வைத்த அந்த அடிமைதனத்திலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து அந்த பெண்ணை நீர் விடுதலையாக்கினது போல இன்றைக்கு அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
என்னோட கூட ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளை இன்றைக்கு நீர் விடுதலையாக்கும். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவன் உங்களை மகிமைப்படுத்தினார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இதை கேட்கிற ஜனங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய சமாதானமும் உங்களோடு கூட இருப்பார்.